வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1 வருது. ஆனால் அதற்கு முன்னாடி சரியாக மார்ச் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையுடன் கிருத்திகை நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய சஷ்டி. அந்த சஷ்டியிலிருந்து, அதாவது மார்ச் 24 இருந்து ஏப்ரல் 1 வரைக்கும் யார் ஒருவர் முருகனுக்குரிய சட்கோண கோலத்தை வீட்டில் வரைஞ்சு முருகனுக்குரிய 6 எழுத்து மந்திரத்தையும் அகத்திய பெருமானின் தெய்வீக மந்திரத்தையும் தினந்தினமும் சொல்கிறார்களோ, முருகனின் அருளால் உங்கள் வாழ்வில் சகல செல்வங்களும் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள், முருக பக்தர்கள் அனைவருமே இந்த பதிவை முழுமையாக பார்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முருகா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை பாருங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வேலன், கந்தன், கார்த்திகேயன், தண்டாயுதபாணி, வேலாயுதமான பழனியப்பனை வழிபடுவதற்கு பங்குனி உத்திரம் அவர் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாள். பங்குனி உத்திர விரதத்திற்காக ஒரு வாரத்திற்கு முன்னாடி இருந்தே நீங்கள் விரதத்தை தொடங்குவதன் மூலமாக இந்த 6 நாட்களும் உங்களின் 6 ஆதார சக்கரங்களை சுத்தி செய்து அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை ஆகர்ஷணம் செய்து வெற்றியையும் பெற முடியும். ஆம், சத்ரு சம்கார மூர்த்தி, வெற்றிக்கான கடவுளான முருகன் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்ட நாள் பங்குனி உத்திரம். 2026ஆம் ஆண்டின் பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1 வருகிறது. வரும் செவ்வாய்க்கிழமையிலிருந்து நீங்கள் விரதத்தை தொடங்கலாம். என்ன பண்ணணும்? முதல்ல உங்கள் வீட்டில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு மஞ்சள் விராலி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதை காப்பாக கட்டி ரைட் கையில் கட்டிக்கங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. கட்டுன உடனே பங்குனி உத்திரம் வரைக்கும் ஏதோ ஒரு முருகன் கோயில், உங்கள் இல்லத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கோ அல்லது அறுவடை முருகன் கோயிலுக்கோ நீங்கள் வேண்டிக்கங்க. இந்த விரதம் இருந்து அந்த கோயிலில் நான் தரிசனம் செய்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கங்க. கூடவே ஒரு சங்கல்பம் செய்து அந்த கோயிலுக்கு ஒரு 11 ரூபாய் காசை எடுத்து வைங்க. நான் இந்த விஷயத்திற்காக இந்த விரதத்தை இருக்க, எனக்கு இந்த விஷயம் வெற்றிகரமாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு விரதத்தை தொடங்குங்க. ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிக்கணும். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. தலைக்கு குளிச்சுட்டு 6 நட்சத்திரம் வர மாதிரி, நட்சத்திரம் 6 முகம் வர மாதிரியான நட்சத்திரத்தை வரைஞ்சு அந்த நட்சத்திரத்தில் ஓம் சரவண பாவ அப்படிங்கிற 6 எழுத்து மந்திரத்தை போட்டு 6 தீபத்தை ஏற்றி வைத்து கொண்டு ஏதோ ஒரு பிரசாதம், பெஸ்ட்டு பஞ்சாமிரதம் டெய்லியும் வைங்க. இல்லைன்னா செவ்வாழை பழத்தை வச்சு அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் உட்கார்ந்து ஓம் ஷௌம் சரவணபவ, ஓம் ஸ்ரீம் சரவணபவ, ஓம் முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலனே சண்முக சடாச்சரணே கனவிலும் நினைவிலும் நீ காக்க, ஓம் ஸ்ரீம் ஐம் வேல் காக்க. இந்த 3 மந்திரங்களையும் 51 முறை சொல்லி கந்த குரு கவசம், குருவாய் முருகா நீயே வா என் வாழ்க்கையை வளநடத்தித்தா அப்படின்னு கந்தகுரு கவசத்தை ஒரு முறை படியுங்க. இந்த நாட்களில் இதே பெஸ்ட்டு. காலையில் 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளே செய்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாலையிலையும் செய்யலாம். 2 நேரம் செஞ்சால் அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கும். அல்லது ஒரு நேரமாவது செய்யுங்க. இந்த நாட்களில் ஒரு நேரம் கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் மட்டும் உணவாக எடுத்துக்கங்க. மற்ற நேரம் அரை வயிறு உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கடைசி பங்குனி உத்திர நாளில் முழு நாள் விரதம் இருந்து இந்த தீபஜோதி 6 நட்சத்திர சட்கோண தீப வழிபாட்டை செய்துவிட்டு நீங்கள் வேண்டின கோயிலுக்கு போய் அந்த காணிக்கையை செலுத்திட்டு அந்த கையில் இருக்கக்கூடிய காப்பையும் காணிக்கையோட கோயிலில் வச்சுட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கிட்ட சரண்டர் ஆகிடுங்க. இதை செய்பவர்களுக்கு வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், தடைகள், சிக்கல்கள் எல்லாம் சரியாகும். உங்களுக்கு சரியாக வேண்டுமென அற்புதமான தெய்வீகமான குபேரவிடத்து முருகனின் வேலின் அருகிலிருந்து இதை பதிவு செய்கிறேன். பயன்படுத்தி வளம் பெறுங்கள். இந்த நாட்களில் முருகனுக்கான ஓம் ஷௌம் சரவணபவ மந்திரத்தை தினமும் 106 முறை எழுதுவது, லிகித ஜபமாக எழுதுவதும் முருகனின் முழு அருளையும் பெற முடியும். இதை பார்க்கக்கூடிய அனைவருமே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பங்குனி உத்திரம் மகாலட்சுமி பிறந்த நாள், சாமி ஐயப்பன் பிறந்த நாள், முருகன் பிறந்த நாள். முருகனை நோக்கி இந்த விரதம் இருக்கும்போது மற்ற தெய்வங்களின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும். அனைவரும் இதை பயன்படுத்தி வளம் பெற வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன். வாழ்க. நான் பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டரில் சிறப்பு திருச்செந்தூர் முருகனுக்கான ஒரு பூஜையும் அதோடு இணைந்து சத்யநாராயண பூஜையும் செய்கிறேன். பூஜையில் கலந்து கொள்கிறவங்களுக்கு இந்த அற்புதமான திருச்செந்தூர் முருகனுக்கான சத்ரு சம்கார ஸ்ரீ சண்முக சடாச்சர சக்கர
பீடத்தை பூஜையில் வச்சு உங்கள் வீட்டுக்கே அனுப்ப இருக்கின்றோம். இதை உங்கள் வீட்டில் வச்சு பயன்படுத்துவதன் மூலமாக முருகனின் அருளை முழுமையாக பெற முடியும். வியாபார ஸ்தலத்திலையும் வைக்கலாம். ஸோ உங்கள் பெயரையும் இந்த பூஜைக்கு சங்கல்பம் செய்ய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள், பயன்படுத்தி வளம் பெறுங்கள். வரும் மார்ச் 29 கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பு, குரு வழிபாடு செய்வது எப்படி, குலதெய்வ வழிபாடு செய்வது எப்படி, உங்கள் இல்லத்தில் குலதெய்வத்தை வசியம் செய்வது எப்படி என்பதை இந்த பயிற்சியில் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். மார்ச் 29 கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் கோவையில் நேரடியாக நடத்தும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். வாழ்க. ஏப்ரல் 5 இலங்கை வர இருக்கின்றேன். இலங்கை நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். ஏப்ரல் 12 பிஸ்னஸ் மந்த்ரா அப்படிங்கிற ஒரு அற்புதமான பயிற்சி வகுப்பை பிஸ்னஸ் பீப்புளுக்காக நடத்த இருக்கின்றோம். நீங்கள் வேலை தொழிலில் இருந்து பெரிய மாற்றம் வேணும்னா இந்த பயிற்சியில் கலந்துக்கங்க. சொல்லித்தரக்கூடிய 7 ரகசியங்களை பயன்படுத்துவதன் மூலமாக 100 நாட்களில் உங்கள் தொழில், வேலை, வியாபாரத்தில் 100 மடங்கு வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் பெயரை பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.